பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? நம்மள பார்த்து சங்கீதக்காரன் இந்த கேள்விகளை எழுப்புறாரு. மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? நீதிய பேசுகிறதற்கு நாம தயாராக இருக்கிறோமா? நாம வாழ்க்கையில பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள கடந்து வரும்போது, எவ்வளோ இடங்கள்ல நாம நீதியை பேச தவறி தவறி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது கண்டிப்பா உண்மதான். ஆனா, நாம நீதிய பேசணும்னு இங்க ஆண்டவர் சொல்றாரு. இந்த வசனத்துல சொல்றது அதுதான். நீதிய பேசுறீங்களா? நீதிய தான் பேசணும். நீதிய பேசும்போது, அங்க எதிர்ப்பு வரும். ஆனா, நீதிய தான் பேசணும். நீதி எது? தேவனுடைய வார்த்தை. நீதி எது? தேவனுடைய சத்தியம். நீதி எது? இயேசு கிறிஸ்து. நீதி எது? நற்செய்தி. இயேசுவின் நற்செய்தி. அத நாம பேசித்தான் ஆகணும். பல நேரங்கள்ல அத நாம செய்றதில்ல. ஒண்ணு ஏதாவது சொல்லிருவாங்களோன்னு நெனச்சு செய்றதில்ல. இல்ல அப்டின்னா, வெட்கப்பட்டு செய்றதில்ல. பல காரணங்களினால, பல சிந்தனைகளினால நாம அத செய்றதில்ல. இது மட்டும் கிடையாது. ஏதோ நாம கண் பார்வையில நடக்குது அப்படிங்கும்போது, அங்க நீதி அநீதியாக்கப்படுது அப்படிங்கும்போது, அங்க நாம கண்டிப்பா பேசணும். பேசியே ஆகணும். அதான் வசனம் சொல்லுது. கடந்து போயிடக்கூடாது. நமக்கு முன்னாடி ஒரு அநீதி நடந்துட்டுருக்கு. நீதி இல்லாம அநீதி நடக்குதுங்கும்போது, அது யாருக்கானாலும் சரி, குடும்பத்திலேயோ, நண்பர்களிடத்திலேயோ, உற்றார் உறவினர்களிடத்திலேயோ, பொதுமக்களிடத்திலேயோ, வேலை பார்க்குற இடத்துலயோ, சபைக்குள்ளேயோ, எந்த இடத்துல ஆனாலும் சரி, அங்க ஒரு அநீதி இழைக்கப்படுது அப்படிங்கும்போது, அங்க நாம நீதிய பேசியே ஆகணும். இன்னைக்கு நாம உபதேசங்கள்ல நீதிய அதிகமா பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஏன்னா, அநீதி தான் அதிகமா இன்னைக்கு பரவிக் கொண்டிருக்கிறது. டாக்ட்ரின் அது ரொம்ப அநீதிகளாய் பரவிக் கொண்டிருக்கிறது. அங்க நாம நீதியான உபதேசத்த பேசியே ஆகணும். வேதம் சொல்லுகிற உபதேசத்த பேசியே ஆகணும். ஒரு நாளும் அதை நாம் பேசாமல் விட்டுவிடக்கூடாது. உன் வாயைத் திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து, சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். இது என்னன்னா, சில பேரால அவனோட நீதிய சொல்லவே முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவான், இல்ல பயப்படுவான், இல்ல பல விஷயங்களினால அவன் அத சொல்லாம தவிர்ப்பான். அந்த இடத்துல நீ அவனுக்காக பேசி, அவனுக்கு நியாயம் செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயைத் திற. எப்படி ஆண்டவர் சொல்றார் பார்த்தீங்களா? பேச முடியாதவன், ஏழை எளிய மக்கள், அதான் இயலாதவர்கள், புறம் தள்ளப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்காக நீ பேசு. நீ உன் வாயைத் திற அப்படின்னு சொல்றார். வெறும் உலகப் பிரகாரமா இத எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்களுக்காகவும் நீ பேசணும் தானே!
அவர்கள் அநீதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவை அறியாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க ஆண்டவருடைய அந்த உலகத்துக்குள்ள வரல. அவங்க வேறொரு உலகத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க. வேறொரு நினைப்புல வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அதெல்லாம் தவறு அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லு. அந்த நீதிய பேசு. உன் வாயை திற. அதேபோல சில பேர் அவங்களுடைய உரிமைகள பேச முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. இது உலக பிரகாரமா. அவங்களுக்கு நீ வாயா இரு. வாயை திறந்து பேசு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். உனக்கு நன்மை செய்ய தெரிஞ்சிருந்தும் அதை நீ செய்யலைன்னா அது உனக்கு பாவம்னு சொல்றாரு. அது எந்த விஷயமானாலும் சரி. நீதியை பேச வேண்டிய இடத்துல நீதியை பேசாமல் விட்டால் அது பாவம். ஏழை எளிய மக்களுக்காக பேச வேண்டிய இடத்துல பேசாமல் விட்டா, நியாயத்தை பேசாமல் விட்டா அது பாவம். ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்காமல் விட்டா அது பாவம். ஏன்னா உனக்கு அது தெரியும்ல, நீ அறிந்திருக்கல்ல, அப்போ அதை சொல்லியே ஆகணும். இல்லைன்னா அது உனக்கு பாவம் ஆகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? நம்முடைய பேச்சில் நியாயம் இருக்கா? நாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோன்னா அங்கே ஒரு நியாயமான தீர்வு இருக்குதா? அநியாயம் இருக்குதா? அப்படிங்கிறத ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்குறீங்க, ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, ஒரு சஜஷன் கொடுக்குறீங்க, அப்போது அங்கே நியாயம் வெளிப்படுதா? நியாயமாக தீர்ப்பு செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். தான் நம்மள்ட்ட ஆண்டவர் சொல்கிறது. சிலர் தோற்றத்தை பார்த்து நாம் தீர்ப்பு செய்வோம். அவங்களுக்கு தீர்வு சொல்லிடுவோம். சில பேரை பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக இருப்பாங்க. பார்த்த உடனே இவங்க அப்படித்தான், இவங்க இப்படித்தான், இவங்க இதை செஞ்சுருப்பாங்க, அதை செஞ்சுருப்பாங்க, இவங்க கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்கன்ற அந்த முடிவுக்கு நாம் தீர்ப்பு செஞ்சுருவோம். ஆனால் அவங்க இருதயத்தில் எந்த பாவமும் செய்திருக்க மாட்டாங்க. தோற்றம் வேணால் அப்படி இருக்கும். நீ தோற்றத்தை பார்த்து முடிவு செய்யாத. தோற்றங்கும்போது 2 விதமாக பார்க்கலாம். இந்த புற தோற்றத்தையும் பார்க்கலாம். மற்றபடி இந்த ஏற்ற இறக்க தோற்றம் அதையும் பார்க்கணும். ஏழைன்னா ஒன்று, பணக்காரன்னா ஒன்று, இந்த ஜாதினா ஒன்று, அந்த ஜாதினா ஒன்று, இந்த மதம்னா ஒன்று, அந்த மதம்னா ஒன்று. இப்படிப்பட்ட தோற்றங்கள் அதெல்லாம் பார்க்காத. இல்லை இவன் என்னுடைய கட்சி, இவன் அந்த கட்சி, இவன் நம்ம ஆள், அவன் அந்த ஆள், இதெல்லாம் பார்க்காத. நீதியாக தீர்ப்பு செய். இதை ஆண்டவர் தீர்ப்பு செய்கிற இடத்துல இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் சொல்கிறார். நீதிபதிகளுக்கு சொல்கிறார், வழக்கை விசாரிக்கிறவர்களுக்கு சொல்கிறார், வழக்கறிஞர்களுக்கு சொல்கிறார். நீதியாக தீர்ப்பு செய்யுங்க, நீதியானதை செயல்படுத்துங்க. வழக்கறிஞர்கள் ஒரு சிலர் அப்படின்னு சொல்கிறதா இல்லை பல பேர் சொல்கிறதான்னு தெரியல. ஆனால் அதிகமானோர் நீதியை புரட்டுகிறவர்களாக தான் இருக்கிறாங்க. பணத்திற்காக, சுயலாபத்திற்காக, அவங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக குற்றவாளியை அநீதிக்காரனை நீதிக்காரனாக மாற்றணும்னு முயற்சி செய்கிறாங்க. ஈவன் நீதிபதிகள் கூட அந்த மாதிரி செயல்படுறாங்க. ஆனால் அப்படி செய்யக்கூடாதுன்றார். தோற்றத்தை பார்க்காத. அவன் ஏழை, ஒன்றுமே இல்லை, அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது, அவன் 10 பைசா நமக்கு கொடுக்க மாட்டான், நமக்கு எந்த வருமானமும் வராது, நமக்கு லாபம் கிடைக்காது, நம்மளுடைய தேவை அங்கே பூர்த்தியாகாது.
அதனால் இவன் சரிப்பட்டு வரமாட்டான். இன்னொருத்தன் இருக்கான், அவன் எல்லாமே கொடுப்பான். அதனால் நம்ம அவனுக்கு வாதாடலாம், அவனுக்கு தீர்ப்பு செய்யலாம். இந்த மாதிரி தோற்றத்தை பார்க்காத, ஒன்றை மட்டும் பாரு, நீதியை பாரு. அதான் கர்த்தருடைய நீதி. 2 கேள்வியை ஆண்டவர் சங்கீதக்காரன் மூலமா நம்ம முன்னாடி வைக்கிறார். மௌனமாக இருக்கிறியா நீதியை பேசாம, இல்லை நீதியை பேசுறியா? அதே நேரத்தில் தீர்ப்பு செய்கிறது தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு செய்கிறியா, இல்லை நீதியாய் தீர்ப்பு செய்கிறியா? காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.